அடுத்ததா இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அந்த திட்டத்திற்கான தங்க நகைகளை வழங்குவதற்கான டெண்டர் கோரியிருந்தாங்க. அதுல முதலிடம் படத்திற்கு ஜோஸ் ஆலுக்காஸ் அவங்களுக்கு தான் கொடுக்க போறதா சொல்றாங்க. இந்த தாய்மாமன் தங்க மோதிரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 11 நிறுவனங்கள் வந்து வெண்டராக வந்ததாகவும் அதுல ஜோய் ஆலுக்காஸ் கொடுக்க போறதாகவும் ஒரு செய்தி ஊடகங்களை பரவிட்டு இருக்கு. இதுதான் உறுதி என்றால், அதாவது தங்க விலையை தவிர்த்து இந்த செய்கூலி சேதாரம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு கிராமுக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து 410 ரூபா சொல்றாங்க. கும்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் 822 ரூபா. டைட்டன் அவங்களும் பெரிய கோல்டு நிறுவனம் தான். தனுஷ்க்கு டைட்டன் 832 ரூபா. மலபார் கோல்டு 871 ரூபா. எமரால்டு ஜுவல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 947 ரூபா. கேடிஎம் ஜுவல்லரி 967 ரூபா. மோகன்லால் ஜுவல்லர்ஸ் 977 ரூபா. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 978 ரூபா. சவேரி அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் 1325 ரூபா. ஒரு தமிழ் பேர் கூட வரலையே. தமிழ்நாடு இது கேடிஎம் இருக்குல்ல, கேடிஎம் ஜுவல்லரி அது தமிழ்நாடு. எமரால்டு ஜுவல்லரி வந்து தமிழ்நாடு. அது ரெண்டும் தமிழ்நாடு. தமிழ் ஓனரான்னு தெரியல, மற்ற எல்லாமே வந்து கிடையாது. இங்க தமிழ்லாம் தேட முடியாது. நீங்க அது தமிழ் தேடணும்னா நீங்க வந்து நீங்க லெமுரியா கணக்கு தான் போகணும். இங்க தமிழ்ல தேட நம்ம மார்க் குரூப் மாதிரி தான், யாரோ ரெட்டி வச்சிருப்பாங்க. ஆமா, எது தமிழ் குரூப்பா இருந்தா ரெட்டியா தான் போய் நிற்கும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இதுல ஜாய் ஆலுக்காஸ் மத்தெல்லாம் 410 ரூபாய்க்கு மேலதான் ஆரம்பிக்குது. ஆனா ஜாய் ஆலுக்காஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செய்கூலி சேதாரம் 0.01 ஒரு பைசா, வெறும் 1 பைசா. எதுவுமே கொடுக்காம கூடாதுக்கா 1 பைசா கொடுத்துருக்காங்க. சேவை செய்ய தங்கம் வந்து அன்னைக்கு என்ன விலையோ அந்த விலை கொடுத்துருவான். தங்கத்துக்கான காசை மட்டும் கொடுத்தா போதும். நீ வந்தா மட்டும் தங்கம், தங்கத்தை மட்டும் கொடுங்க, தங்கத்தை நான் தரங்குது இந்த தங்கம். அப்ப இந்த 0.01க்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை ஜோஸ் ஆலுக்காஸ் சிஇஓ ஜான் ஆலுக்காஸ் இவர் வெற்றி பெற்ற ஒரு 10வது நாள் சந்திச்சார் வந்தாரு. யாரையுமே பார்க்காத முதலமைச்சர் வந்து முக்கியமான விஐபிகளை சந்திப்பாரு. அப்படி சந்திச்ச விஐபி ஒருத்தர் ஜோஸ். தமிழ்நாட்டு முதலாளிகளை சந்திக்கிறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா ஜோஸ் ஆலுக்காஸ் சிஇஓ ஜான் ஆலுக்காஸ் குடும்பத்தோட வந்து சந்திச்சு புகைப்படம் அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், அன்றே கணித்த சாட்டைன்னு தமிழ்நாட்டினுடைய அண்ணன் சீரு தாய்மாமன் சீருக்கு இவர்கிட்ட கொடுக்கலன்னா நாங்க என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா நடந்துருச்சு. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா, இவரு ஜோஸ் ஆலுக்காஸோட பிராண்ட் அம்பாசிடர். யாரு? பக்காமாஸ். ஜோஸ் ஆலுக்காஸ், கோகோ கோலா இதுக்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடர் வந்தவர். ஜோஸ் ஆலுக்காஸுக்கு தொடர்ச்சியா விளம்பரம் பண்ணவர். நிறைய விளம்பரம், தம்பிராமன் கூட விளம்பரத்தை வருவார், விளம்பரத்தை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஜோஸ் ஆலுக்காஸ் விளம்பரத்துடைய பிராண்ட் அம்பாசிடர் இவர் வந்து சந்திக்கிறாரு. இப்போ 0.01 கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும்.